ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் வச்சுட்டு சூப்பரான ஜீன் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலோட ஹைட் பார்த்திங்கன்னா 26.5 இன்ச் இருக்குது. லென்த்து 70 இன்ச் பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு டாப்போட பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். பேக் பார்ட்டுக்கு தேவையான கிளாத்தை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். ஹைட்டு 26.5 இன்ச் அப்படியே எடுத்துக்கலாம். வித் பார்த்திங்கன்னா 14 இன்ச் இருக்க மாதிரி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 14 இன்ச் வித் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்டட் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு என் சைடில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸாக மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 0.5 இன்ச் விட்டுறேன். ஷோல்டர் 15 இன்ச்சு, ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச் வரும். அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். போட் நெக் வைக்க போகிறனால ஃபுல் ஷோல்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தும் 7 இன்ச் வச்சுருக்கேன். போட் நெக் வைக்கிறதுக்கு ஆர்ம் ஹோல் லென்த் எப்போவுமே நார்மலாக வைக்கிறத விட 1லேருந்து 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அண்டர் ஆர்ம் கிட்ட ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் இருக்கும். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து சீங்காக கொடுத்து 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியை நம்ம ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக போட போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக ஈஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடைசியாக சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டில் தான் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் நான் 1.5 இன்ச் மார்ஜின் கொடுத்துருக்கேன். ஃப்யூச்சரில் வேணும்னா பிரித்து விடுறதுக்காக. அடுத்து பர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச்சு. இப்போ இந்த லைன் மேலேயே பர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பர்ஸ்ட் ரவுண்ட் 37 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.25 இன்ச் வரும். ஒரு 3/4 இன்ச் ஈஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக 10 இன்ச் வரும். இப்போ அந்த பர்ஸ்ட் லைன்லேயே 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் ஹைட்டு ஷோல்டர்லேருந்து 14 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 15 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைன் மேலேயே வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். அடிஷ்னலாக ஈஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 இன்ச் மார்க் பண்ணிடலாம். கூடவே 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. அடுத்து ஹிப்போட ஹைட்டு ஷோல்டர்லேருந்து 21 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்ட் 38 இன்ச்சு, 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9.5 இன்ச் வரும். இங்கே 1 இன்ச் ஈஸ்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் அடிஷ்னலாக 1.5 இன்ச் மார்ஜினுக்காக. அடுத்து டாப்போட ஓப்பன் ஹிப் மெஷர்மெண்ட்டில் என்ன மார்க் பண்ணமோ அதைவே கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்து கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். நெக் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 4 இன்ச்சு, லென்த்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் போட்டுட்டு கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டரில் ஒரு 0.5 இன்ச் ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன்.
போட் நெக்குக்கு ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். நெக்கில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு யோக் கட் பண்ணிக்கலாம். யோக்கோட ஹைட் நான் 10 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ 1 இன்ச் சீம்க்கு விட்டுட்டு 11 இன்ச்சாக நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸில் கட் பண்ணமோ அதே தான் இங்கே ஃப்ரண்ட் பார்ட்லேயும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எனக்கு பேக் பார்ட்டில் 10 இன்ச் ஹைட்டில் எவ்வளோ வித்து இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். 12 இன்ச் இருக்குது. ஸோ எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் யோக் கட் பண்ணுறதுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு வித்து 12 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். அந்தளவுக்கு மட்டும் கிளாத் வச்சுட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஃபோல்டட் சைடு மேலேயே போட்டுட்டு அவுட்டர் லைன்ஸை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 0.5 இன்ச் ஆர்ம் ஹோல் குழிவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த யோக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கீழே வர்ற கிளாத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்க்கு நம்ம யோக் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தை ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைட்லேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த கிளாத்தை நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கிறதுக்காக விட்டுற போகிறோம். இந்த 7 இன்ச்சை விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட்டை அந்த 7 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனுக்கு அப்புறம் இருக்க மாதிரி போட்டுட்டு அவுட்டர் லைன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். மேலே யோக் பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க மெஷர்மெண்ட்டை மட்டும் அவுட்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருந்த கிளாத்தை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இந்த டாப்க்கு ஸ்லீவ் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டாலும் இந்த டாப் நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்லீவ் வேணும். ஸோ பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கிறேன். ஸ்லீவ் டவுன் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுறேன்.
அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு அந்த 3 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம். ஸ்லீவில் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் ஒரு 0.5 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர்லேருந்து 7 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே 5.5 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ அந்த லைன் மேலே 5.5 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். கீழே இருக்க பார்ட் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சை கிளாத்தோட ராங் சைடில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கிளாத்தை 2 சைட்லையும் இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்து வச்சு பின் பண்ணிக்கலாம், பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி. ரெண்டு சைட்லேயும் அந்த ப்ளீட்ஸை நீட்டாக பின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது கூட நம்ம மேலே கட் பண்ண அந்த யோக் பார்ட்டை அட்டாச் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சில் மேலே இருக்க யோக் பார்ட்டையும் கீழே இருக்க பாடி பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். நான் சின்னதாக ஒரு காட்டன் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த லேஸை அட்டாச் பண்ணிடலாம். லேஸோட ஒன் சைடில் சின்ன சின்னதாக பால்ஸ் இருக்குது, அதனால நான் சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். டாப்போட ரைட் சைடில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த லேஸை அட்டாச் பண்ணிக்கிறேன். பாடி பார்ட்டோட ரைட் சைடும் யோக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் போட்டுடலாம். லேஸ் அட்டாச் பண்ணுறக்கு ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே இந்த தையலையும் போட்டுக்கோங்க. இப்போ ரைட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அந்த லேஸ் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை 1/2 இன்ச்சில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணுறக்கு 1.5 இன்ச் வித் இருக்க மாதிரி ஸ்ட்ரிப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸோட 2 எட்ஜும் ஜாயின் ஆகிறது பேக் சைடில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம்.
இப்போ அந்த கிராஸ் பீஸ் மேலே மட்டும் விழற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்கோட ஃபுல் ரவுண்ட்லேயும் கிராஸ் பீஸ் மேலேயே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ அதை பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு அந்த எட்ஜ் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நெக்கில் நீட்டாக கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவ்லெஸ்க்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் சேம் கிராஸ் பீஸ் வச்சுட்டு இதே மாதிரி அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டில் 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவில் குழிவாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எக்ஸாக்டாக நம்ம பாடியோட ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்லீவை. ஒரு சைடு ஸ்லீவை அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு சைட்லேயும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். சைட் ஜாயினிங்க்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வச்சு இவ்வளோ சூப்பராக சிம்பிளான ஒரு டாப் ரெடி பண்ணிட்டோம். இதை ஜீன் கூட இல்லை பிளாசோ கூட பேர் பண்ணிக்கலாம், ட்ரெண்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.